இரவில் தெய்வங்கள் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்கும் ஒரு கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊர்ல இருக்க அம்மன் கோயிலோட பேரை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த கோயில் தான் ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி கோவில். இந்த கோயில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண் சிலைகள் இருக்கு. அந்த பெண் சிலைகள் எல்லாமே இரவு நேரத்தில் இடம் மாறிட்டு இருக்குமா. இந்த பெண் சிலைகள் எல்லாமே கோயிலுக்கு நடுவில், அதாவது மண்டபம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு நடுவில் ஒரு வட்டமான வடிவத்தில் வந்து இரவு நேரத்தில் சேர்ந்துருக்காமா. காலையில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இரவு டைமில் பேசுகிற சத்தம் கேட்குதாமா. முதல்ல பூசாரி தான் கேட்டிருக்காரு. அந்த தகவல் எடுத்து போய் ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது. எல்லாமே ஒரு பெண்ணோட சத்தமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த கோவிலை செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வராங்க. ஏன்னா கோயிலுக்குள்ள யாரோ பூந்துட்டாங்களா, அவங்க திருடுறதுக்காக தானே பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தகவல் எடுக்கிறதுக்கு அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனால் அங்கே உள்ள போய் செக் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா அந்த சத்தம் அதிகமாக கேட்டிருக்கு. ஆமாம், அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் அது திரும்ப கேட்கும்போது அது மியூட் ஆன மாதிரியே எதுவுமே சத்தமே கேட்கவே இல்லை. திரும்பவும் போய் சரியான முறையில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, காதை வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் உள்ள பெண்கள் பேசுகிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. என்ன பேசுகிறாங்க, என்ன மொழியில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு இரவு நேரத்தில் யாருமே அனுமதியும் கிடையாது, போகவும் மாட்டாங்க.